மதுரையை எரித்த கண்ணகி, ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மை பெறுவது சிலப்பதிகாரம். அதன் ஆசிரியர் இளங்கோவடிகள். இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றையும் உள்ளடக்கி சிலப்பதிகாரத்தை உருவாக்கினால் இதை முத்தமிழ் காப்பியம் என்றும் அழைப்பர். 1800 ஆண்டுகளுக்கு முன் சோழ நாட்டின் தலைநகராக காவிரி பூம்பட்டினம் இருந்தது. பூம்பகார் என்ற பெயர் கொண்ட அது அழைக்கப்பட்டது. இது செல்வ வளம் மிக்க நகராக இருந்தது. இங்கு வணிகம் சிறப்பாக நடந்தது. வணிகர்களும் அரசருக்கு நிகராக செல்வம் படித்தவர்களாக இருந்தார்கள். கோவலனின் தந்தை மாசாத்தவானம், கணிகின் தந்தை மாநாய்க்கினம் பிரசித்தி பெற்ற வணிகர்கள். அவர்கள் இருவரும் தம் பிள்ளைகளுக்காக திருமணம் செய்து வைத்தார்கள். மகிழ்ச்சியாக இருந்த இவர்களது வாழ்வில் இருள் சூழ்ந்தது. எப்படி என நடித்து காட்ட வருகிறார்கள். சரிய தமிழ் பாடசாலை கேம் சாதாரண தரம் படிக்கும் ஆண்டு 7ஆம் ஆண்டு. என்ன இது சிலம்பு போல் தெரிகிறது? இது யாருடையது? என் தந்தையிடம் திருமண பரிசாக உனக்கு கொடுக்குமாறு அனுப்பியிருக்கிறார். கண்ணகி, இதை மிகவும் விலை மதிப்பெற்ற மாணிக்க சிலம்புகள். இதை நான் உனக்கு அணிவிக்கிறேன். அருகில் வா கண்ணகி. நான் மிகவும் பாக்கியம் செய்தவர் தங்களை என் கணவனாக அடைவதற்கு. நல்லவர் வல்லவர் என்பதற்கு அப்பா தாங்கள் மிகவும் இரக்க குணமும் அன்பும் கொண்டவர். நாம் என்ன ஒருவர் அறியாதவர்களா என்ன? சிறு வயதிலிருந்து நம் இருவரும் விளையாடி திரிந்த நாட்கள் உனக்கு மறந்து விட்டனவா? எப்படி மறக்கும் மையனே? பருவ வயது வந்த பின் தம்மை வீட்டோடு இருக்க செய்து தங்களை காணாமல் வம்பி தவித்தேனே. அத்தான் நீங்கள் இனி வணிகம் என்ற வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது. கவலைப்படாதே கண்ணகி, இனி என்னை யாராலும் பிரிக்க முடியாது. கண்ணகி, இன்று நாட்டியக்காரகை சித்ராவதியின் மகளான மாதவி நமது ஊருக்கு ஒரு நடன நிகழ்ச்சியை தர வந்துள்ளாளாம். வா, நாமும் செல்லலாம். மன்னர் முன்பாக நடன அரங்கேற்றம் இடம்பெற உள்ளது. நானும் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாது. நாம் சென்று அந்நிகழ்ச்சியை பார்ப்போம்.
கலை வளர்க்க புகழ். மிக்க நன்றி மன்னா. நீங்கள் எனக்கு அளித்த இந்த அங்கீகாரத்தை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். மாதவி, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றுகிறது. நான் உனக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளையை தேடி பிடிக்க போகிறேன். இல்லை அம்மா, எனக்கு பணம் முக்கியம் இல்லை. சிறந்த குணமுள்ள ஒருவரை நான் தெரிவு செய்ய விரும்புகிறேன். தயவு செய்து என் விருப்பத்திற்கு மதிப்பு தாருங்கள். இவ்வளவு காலமும் உன் தந்தை என்று ஏற்பாடுபட்டு உன்னை வளர்த்தேன் என்று மறந்து விட்டாயா? இந்த வாழ்க்கை நான் இல்லாமல் கிடைத்திருக்குமா? சொல். நீ வாயை மூடி நான் சொல்வது மட்டும்தான் நீ கேட்க வேண்டும். அம்மா அம்மா, சற்று பொறுங்கள். நீ சற்று பேசாமல் இரு. நீ உனக்கு ஒன்றும் புரியாது. சபையோர்களை மன்னன் கொடுத்த இந்த மாளிகையை 1008 களஞ்சிக்கு எவர் வாங்குகிறார்களோ அவர் மாதவியை மனைவியாக அடையலாம். நான் வாங்குகிறேன். என்ன இது கொடுமை? ஆடொன்றை மந்தையை விற்பது போல் ஒரு பெண்ணை விற்கிறார்கள். என்ன ஒரு இழிவான செயல். 1008 களஞ்சி பொன் கொடுத்து நானே மாதவியை இந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்கிறேன். மாதவி, குடுமாலையே. தாங்கள் செய்த செயல் என் மனதை கவர்ந்து விட்டது. தாங்கள் குணத்தில் உத்தமர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். உன் அழகிலும் கலை திறனிலும் நான் மயங்கி விட்டேன் மாதவி. இதுவரை காலம் கலைக்காக மட்டுமே என் அர்ப்பணித்திருந்த மகதான பரிசோடு கிடைத்திருக்கிறது. உங்களை அடைய நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். காலங்கள் உருண்டோடின. கோவலன் கண்ணியை மறந்து மாதையுடன் சென்றான். அவளே கதியென்று கிடந்தாள். அவனது சொத்துக்கள் அனைத்தும் படிப்படியாக அழிந்தன. எப்படி இருந்த காலத்தில் ஒரு நாள் மாதையுடன் வாக்குவாதத்தில் வெளுத்து ஒதுக்கி அங்கிருந்த கணிகையை நாடி சென்றான். நான் அரண்மனை காவலாளி. மன்னர் நெடுஞ்செழியன் என்னை அனுப்பினான். ஆண்டுகள் 12 உருண்டோடிவிட்டன. அத்தான், நீங்கள் வரவே மாட்டீர்களா? என்னை அடியோடு மறந்து விட்டீர்களா? ஒரு முறை வாருங்கள். ஏங்கி கிடக்கும் எனக்கும் உங்கள் இன்முகம் காட்டுங்கள். உங்களை பிரிந்திருப்பது தாங்க முடியாத துன்பம். கண்ணகி, கண்ணகி, நீ என் மரியாதைக்குரியவர். என்னை மன்னித்து விடு. உன் இதயத்தை உணர முடியாத இந்த பாவியை மன்னித்து விடு. அத்தான், உங்களை கண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு செய்த துரோகத்தின் பயனாக பொருள் அனைத்தையும் இழந்து நிற்கிறேன். ஏழையாக நான் ஒரு வழி சொல்கிறேன். முதலில் இந்த பூம்புகார் மண்ணை விற்று மதுரைக்கு செல்வோம்.
நம் திருமண பரிசாக உங்கள் தந்தை அன்பளித்த பெருமதிமிக்க காட்சிடம் உள்ளது. அதனை விற்று மீண்டும் வாழ்க்கையை தொடங்குவோம். நான் அரண்மனை காவலாளி மன்னர் நெடுஞ்செழியன் என்னை அனுப்பினார். இது அரசி கோப்பெரும் தேவின் காட்சிலம்பு. விரைவில் பழுது பார்த்து அது பெறச் சொன்னார் மன்னர். அதற்கென்ன, நாளைக்கே சரி செய்து கொண்டு வருகிறேன். ஒரு நிமிடம். ஏன் இப்படி பலமாய் தட்டுகிறாய்? எவ்வளவு நுட்பமான வேலை இது. மணி மோதிரம் என்றால் மலையில் கல் செதுக்குவது என்று நினைத்தாயோ? நீ அதை செய்யாதே. நான் வந்து அதை செய்கிறேன். நான் வந்த வேலை முடிந்து விட்டது. நான் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். நாளைக்குள் அதை கொண்டு வந்து கொடுத்து விடு. திரும்ப பலமாக தட்டுகிறாய். இவர்களை வைத்து வேலை வாங்குவதற்குள் எனக்கு சீவன் போய்விடும். அரசியின் சிலவை காணவில்லை. பெட்டிக்குள் பத்திரமாக பூட்டி வைத்திருந்த பெட்டியை திறந்தால் சிலவை காணவில்லை. எப்படி துளைந்தது என்று தெரியவில்லை. ஐயோ, நான் என்ன செய்வேன்? கடவுளே, என்னை காப்பாற்று. யார் குற்றவாளியோ எனக்கு கவலை இல்லை. ஆனால் சிலம்புக்கு நீர் தான் பொறுப்பாளி. நாளைக்குள் சிலம்பு வர வேண்டும், இல்லையேல் உன் தலை துண்டிக்கப்படும் என்று அரசன் கூறிவிட்டாரே. இப்போது நான் என்ன செய்வது? பொற்கொள்ளரே, என்னிடம் விலை மதிப்பெற்ற ஒரு சிலம்பு உள்ளது. அதனை விற்றுத்தர வேண்டும். தேடி அலைந்தது, தானாகவே கிடைத்து விட்டது. அரசியின் சிலம்பை திருடியது நீதானா? எங்கிருந்து வந்த இதை என்னிடமிருந்து திருடினாய்? எவ்வளவு துணிவு உனக்கு! உனக்கான தண்டனையை எமது மன்னன் நீதி வளவான் நெடுஞ்செழியன் வழங்குவார். வா என்னுடன். நான் கழுவன் அல்ல. இது என் அன்பு மனைவியின் காசிலம்பு. நம்புங்கள், என்னை நம்புங்கள். அரசியின் சிலம்பை திருடிய மாபெரும் கல்வன் நீ. எமது மன்னரின் ஆணைப்படி உனக்கான மரண தண்டனை நிச்சயம் தரப்படும். வா என்னுடன். யார் நீ? பெருஜினம் கொண்டு கையில் ஒரு சிலம்புடன் அவனை பெண்ணொருத்தி மன்னனை காண வந்திருப்பதால் சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? நீ யார்? அரண்மனை காவல்களை மீறி அனுமதியின்றி ஆவேச கோலத்தில் உள்ள நுழையும் நீ யார்? புறாவுக்குடன் தந்த போல் பூத்தும் மன்னவரின் வரலாற்றே, தேர்கால மகனேற்று நீதி காத்த மனநீதி சோழன் என்ற பெருங்கதையே, நீதியின் இலக்கணம் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூமுகாரேனதூர் பெருவரியன் மாசாத்துவன் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிலையிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் மூலியாக்க முடிபுரிந்த மன்னவனே, என் மொழியிட்டு கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்ளார். நீ யார்? கண்ணகி, கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வல்லவன் நெடுஞ்செழிய பாண்டியனே, துணிச்சலுடன் நியாயம் காத்து வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, உன் கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலிந்து கோவலன் மனைவி கண்ணகினார். ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருத்திய கரழ்வனின் மனைவி. போதும்,
ஜாஹா பாராயணம் நாஹாகமான நாஹாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவர் கல்வன் என்று குற்றச்சாட்டிய கல்வர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடி விடாதே கண், வாட்டிகளை அள்ளி கொடுத்தார். கையும் கனவுமாக பிடிப்பட்டார் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொள்ளாமல் விடாது அப்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதி இலக்கண முறைக்கும் நெடுஞ்செல்லிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லான் மகத்துதான் நீதி? அல்ல அல்ல, வல்லான் மகத்துதே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகிற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாகுபடியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றுவனே, எண்ணிப்பார், குற்றம் சாட்டப்பட்டவரின் நடப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவான். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அருங்காக்கும் மன்னன்? அரசே, பொறுமை காக்கும் அரசே, உனக்கு பச பலாதீர்கள். கண்ணகி, உன் கணவன் கையில் உள்ளது அரசி கோபுரம் தாவி சிலம்பு. கோபுரம் தாவியின் சிலம்பு அல்ல, கோபுரம் தாவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்ன? நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரிக்க வந்தவன் நான். குற்றவாளி நீ. நானா குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் வழங்கட்டும் நல்ல தீர்ப்பு. கோபுரம் தாவியின் சிலம்பு கோவலன் திருடினான் என்ற குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை, அதை ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பு தான் என் மனவாளன் விற்க வந்தான். மா பாவியர் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் காவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கல்வி என்னை கற்று உன்னை குற்றமற்றவனாக துடிக்கிறாயே. இப்படி ஒரு கல்வி நேருக்கு நேரன் அத்தானுக்கு காத்திருந்தால் நீதி நெடுஞ்செழியன் என்ற பெயர் நிலைத்திருக்குமே. என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. கண்ணகி, அரசி கோபுரம் தாவி அணிந்திருப்பது ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்த என்ன பயன்? இருந்து போன கனவினை எழுப்பி தருவீர்களா? விட்டுள்ள தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களால். மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா இல்லை மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்றை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தன் இப்படி கொண்டு இதோ பார். பார்த்தாயா சிதறிய முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கும் ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலையை தொங்கி விட்டதா? நீதி கவர்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? மன்னா, மாசு பலரவும் மாநில பேரவும் நீதி வழங்கி உனக்கு செங்கோரதுக்காக தேவையில்லை. மாபாத புரிந்தவனுக்கு மணிமுடியதுக்காக தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்தவனுக்கு வெண்கொற்ற குடியதுக்காக
தேவையில்லை. എന്റെ കാലമെല്ലാം അലവേക്ക് കാവലനെ അല് നന്ദാല് கண்ணன் உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை என்று ஆணைத்த நானே இனி கல்வன். நானே கல்வன். தமிழை, என் தாயகமே, தாய் என்னை மன்னித்து விடாமா, என்னை மன்னித்து விடு. அரசே 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 நீ செய்த அநீதிக்கு உன்னிடம் சேர்ந்த இந்த மதுரை நகரை